ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் ஃப்ரீஸ் டாஸ்கில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் ஃப்ரீஸ் டாஸ்கில் முதல்ல வந்து நம்மளோட பூர்ணிமாவோட ஃபேமிலியில் இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்துருந்துச்சு. அதுவும் உண்மையாக ஆகிற மாதிரி செகண்ட் ப்ரோமோவில் பூர்ணிமாவோட மதர் வந்து உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வந்த உடனே வந்து அவங்க எல்லாருமே ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது தெரிஞ்சிருந்தது ரொம்பவே வந்து குஷியாக, ஐயோ பார்க்கவே எல்லாம் அழகாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி செம்ம குஷியாக வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக துருன்னு விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா. ஸோ ஓகே, அதெல்லாம் பார்க்க நல்லா ஜென்ரலாக இருந்துட்டு இருந்தாலும் திடீர்னு வந்து ஒரு பூகம்பத்தை வந்து இன்டெரக்டாக கலப்பி விட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டுமே பூர்ணிமா கிட்டே பேசிகிட்டு இருந்தாலும் டக்குன்னு அர்ச்சனா வந்தோடனே ஓடி போய் தப்புன்னு அர்ச்சனாவை கட்டி பிடிச்சி, நீதாம்மா என் பொண்ணு, ரொம்ப அழகாக இருக்க, நீ வந்து பண்ணுறதெல்லாம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக பண்ணுற, நீ அர்ச்சனா வந்து நீ தான் வந்து உண்மையான என் பொண்ணே அப்படின்னு சொல்லி தங்கம் பட்டு செல்லம்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து பேக்கன்லேருந்து பூர்ணிமாவுக்கு ஐயோயோ என்னடா இது, அப்படியே ரிவர்ஸ் அடிச்சுட்டாங்க, நான் தானே அவங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா விச்சுமா கிட்ட வந்துட்டு, விச்சுமா இந்த மாதிரி வந்து அவள் எதனா உங்ககிட்ட தப்பாக பேசியிருக்கா, அதுக்கெலாம் நான் ரொம்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னும் போது, நான் என்னையா இவங்ககிட்ட தப்பாக பேசினா அப்போ எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. பூர்ணிமா இந்நாள் வரைக்கும் வந்து ஒரு சிலதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதெல்லாம் சேர்த்தே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பூர்ணிமாவுக்கு ஓகே, நம்மளோடைய வந்து எல்லாருமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாக்கு நல்ல பேரும் நமக்கு கெட்ட பேரும் நம்ம அம்மா கிட்டேருந்தே கிடச்சிருக்கு. ஸோ இது நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரவண விக்ரமோட பேரண்ட்ஸ் வர வந்திருந்தாங்க. அவங்களுமே அவங்க அப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவன் வாய்ஸ் அவுட்டே பண்ண மாட்டான் போல இருக்குது, நம்மளே உள்ளே வந்துடலாம் போல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேபி வந்து இன்னும் 2-3 பொருளிகளும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பூகம்பங்களும் நம்மளோட பூர்ணிமா அம்மா கிட்டேருந்து எதிர்பார்க்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணிடுறாங்க. அது பூர்ணிமா வந்து ரொம்பவே ஹைப்பராக எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.